நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளனர். ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக வேட்பாளர் திரு வ. புகழேந்தி தனது வேட்புமனுவை தேர்தல் அலுவலர் திரு விமல்ராஜிடம் தாக்கல் செய்தார். மாவட்ட கழக செயலாளர் திரு கே. மாதேவா, நகர கழக செயலாளர் திரு ஜெயச்சந்திரன், எஸ்டிபிஐ கூட்டணி கட்சியின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி இருக்குமே தவிர, என்னை பொறுத்தவரை இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நின்றிருக்கிறவரை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அவர் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு பகுதியை சார்ந்த மக்களுக்கு மாத்திரமே உதவி செய்ததாக இந்த ஒசூர் முழுவதும் புகார் உள்ளது. ஆகவே மக்கள் தீர்மானிக்கட்டும் யார் கை மேலே ஓங்கியிருக்கிறது இல்லை என்பதை. கோவை மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு அப்பாதுரை மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சேலஞ்சர் துரை, திரு சின்னசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு அப்பாதுரை, மக்கள் விரும்பும் திட்டங்களை கொண்டு வருவோம் எனவும் மக்கள் எதிர்க்கும் திட்டங்களை தடுப்போம் என்றும் தெரிவித்தார். அண்ணன் டிடிவி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் மூலை முடுக்கெங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் போட்டியிடுகிறேன். எந்த சின்னம் தேர்தல் கமிஷன் கொடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஜி. செந்தமிழன் உதவி தேர்தல் அலுவலர் திருமதி மைத்திலியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கழக அமைப்பு செயலாளர் திரு சி. ஏழுமலை, வடக்கு மாவட்ட செயலாளர் திரு வரதராஜன், கழக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு பையூர் சந்தானம், தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் திரு விஜய் ஆகியோர் உடனிருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறேன். இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு இன்று உச்சநீதிமன்றத்தால் ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம், பாண்டிச்சேரி உள்பட போட்டியிடுகின்ற 40 நாடாளுமன்ற வேட்பாளருக்கும் பொதுவான ஒரு சின்னம் வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தேர்தலில் பாண்டிச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் சட்டமன்ற தொகுதியில் அத்தனை தொகுதிகளிலுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதற்கு உதாரணமாக நீதி தேவதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பின்னாலே இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே இந்த தீர்ப்பு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இது இல்லாமல் நிறைய பகுதியில் இந்த பைபாஸ் ரோடை தவிர அந்த கிராமங்களுக்கான அணுகு சாலைகள் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. சில ஏரியாக்களில் குடி தண்ணீர் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்க்கக்கூடியது. அப்புறம் வேளாண்மை கல்லூரி ஒன்று இந்த இளைஞர்கள்டைய மாணவர்களுக்கு வேளாண்மை கல்லூரி இந்த மாவட்டத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதையும் நிறைவேற்றுவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற மகத்தான நல்ல திட்டங்கள் அத்தனையும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் ஆலோசனை பெற்று நிறைவேற்றிக்கிறோம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஞானசேகர் தொகுதி தேர்தல் அலுவலர் திரு கே. எஸ். கந்தசாமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ. ஜி. பஞ்சாட்சரம், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். ஆர். தர்மலிங்கம் உடனிருந்தனர். மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்தும் மறையாமலும் இருக்கும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்ல ஆசையுடனும் நமது கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் நல்ல ஆசையுடனும் நமது கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்களின் வெற்றி வேட்பாளராக என்னை நியமித்திற்கு முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கெல்லாம் சின்னம் டிடிவி அண்ணனுடைய முகம்தான் சின்னம். எனவே அண்ணன் அவர்கள் முகத்தை காட்டி தமிழகத்திலும் திருவண்ணாமலை பாராளுமன்றத்திலும் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று உறுதி கூறுகிறேன். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தொழில்பேட்டையை அமைத்து வேலைவாய்ப்பு வழங்க உறுதியளிக்கிறேன். திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரி சாலை மிக மோசமான பழுதடைந்த நிலையில் பல ஆண்டு காலமாக உள்ளது. அதை சீர் செய்ய முயற்சி எடுப்பேன். மற்றும் சாத்தனூர் நீர் வளர்ச்சி எடுத்து விவசாய மக்களுக்கு பயனடையும் வகையில் கால்வாய்களை அமைத்து சீர் செய்வேன். மற்றும் ஜவ்வாது மலை, ஏலரி மலை பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை
செய்து தர முயற்சி செய்வேன். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முத்துக்குமார் ஆதரவாளர்களுடன் தேர்தல் அதிகாரி ரவிக்குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் திரு சுகுமார், கழக அமைப்பு செயலாளர் திரு உடுமலை KG சண்முகம், SDPI கட்சியின் தெற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு அக்பர் அலி ஆகியோர் உடனிருந்தனர். பொள்ளாச்சியில் இருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் ரயில் சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நான் வெற்றி பெற்றவுடன் பொள்ளாச்சியிலிருந்து சென்னைக்கு நேரடி ட்ரெயின் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பொள்ளாச்சியிலேருந்து ஒரே ட்ரெயின் தான் கோயம்புத்தூருக்கு இருக்குது. அது அதிகப்படியான ட்ரெயின் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். எல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லோரும் உற்சாகமாக இருக்கிறாங்க. மக்கள் செல்வனுடைய கேண்டிடேட் யாருன்னு என்னை நீங்களே என்னை பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என்னை பார்க்குறாங்க, பார்த்து கை கொடுத்துட்டு போகிறாங்க. வெற்றி நிச்சயம்னு சொல்லி எல்லா பொதுமக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். திண்டுக்கல் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகன் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு DG வினயிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். திண்டுக்கல் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ராமுதேவர், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நல்லசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் திவ்ய தர்ஷினியிடம் மனு தாக்கல் செய்தார். கழக MGR மற்ற இணைச் செயலாளர்கள் திரு நேதாஜி கணேசன், திரு பாபு, கழக செய்தி தொடர்பாளர் திரு அதிவீரராம பாண்டியன், SDPI கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு அப்துல் உடனிருந்தனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு K பாண்டுரங்கன் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு NG பார்த்திபன் தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்கவேல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு அன்பழகனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்ல ஆசியுடன் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களும் மதிப்புக்குரிய அண்ணன் TTV அண்ணன் அவர்களும் கரூர் பாராளுமன்ற வேட்பாளராக எனக்கு ஒரு வாய்ப்புகள் அளித்திருக்கிறார்கள். நான் நிச்சயம் நல்லதொரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்தில் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பயணியாற்றுவேன். ஒரே சின்னம் 40 தொகுதிகளிலும் ஒரே சின்னம் தர வேண்டும் என்று இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன்படி நாளைக்கு எந்த சின்னத்தை எங்களுக்கு அளிக்கிறார்களோ அந்த சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். நிச்சயம் அனைத்து தொகுதிகளிலும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அண்ணன் மக்கள் செல்வர் அவர்கள் யாரை கைகாட்டுகிறார்களோ அவர்கள்தான் பாராளுமன்றத்தில் பிரதமராக அமைய முடியும் என்ற நிலை உருவாகி போயிருக்கிறது. மக்கள் விரும்புகிறார்கள், இளைஞர்கள் புது தலைமையை விரும்புகிறார்கள். ஆட்சி மாற்றம் என்பது புது தலைமையை ஏற்ற வழிநடத்தும் என்பது உறுதி. சேலம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வீரபாண்டி SK செல்வம் தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரோகிணியிடம் தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் திரு S வெங்கடாச்சலம், சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு மாதேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். முதலமைச்சர் மாவட்டம் சொல்லி நீங்க அதுக்கே தகுதி இல்லாத ஒரு பெயரை சொல்லிட்டே இருக்காது. நியாயமா தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி நடக்கணும். இல்லனா தேர்தல் ஆணையத்து மேலே நாங்கள் புகார் கூட தர மாட்டோம். சின்னம் ஒதுக்கீடு வந்து விட்டது, எங்களுக்கு அது கிடைத்த வெற்றி. ஆக எங்களுடைய மக்கள் செல்வர் என்ன சின்னத்தை தேர்வு செய்கிறாரோ அந்த சின்னத்தில் தமிழகம் முழுவதும் நாங்கள் வெற்றி பெறுவோம். 2 பேருமே நாங்கள் போட்டியாகும், எங்களுக்கு இணைய போட்டி களத்தில் யாருமே இல்லை. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு M ராமசாமி நீலகிரி தொகுதி தேர்தல் அதிகாரி திருமதி இன்னசென்ட் திவ்யாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாவட்ட கழக செயலாளர் திரு S கலைச்செல்வன், கழக அமைப்பு செயலாளர் திரு தேனாடு லட்சுமணன், கழக மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் செந்தில், கழக சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் திரு தம்பி இஸ்மாயில் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய M ராமசாமி, திமுக வேட்பாளர் ராசா மீண்டும் சிறைக்கு செல்வது உறுதி என தெரிவித்தார். பாராளுமன்றத்திற்கான வேட்பாளர் மனுவை நான் தாக்கல் செய்திருக்கிறேன். அண்ணன் TTV அவர்களுடைய ஆசை பெற்று இன்று நாங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு நல்ல சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இதே கலெக்டர் ஆஃபீஸில் நான் 3 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறேன். இங்கே நான் அடிஷனல் கலெக்டர் வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில் உள்ள மக்கள் எல்லாரும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த தொகுதி பரிச்சயமான தொகுதி. இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை எப்படி தீர்த்து வைக்கணும் அந்த இதையும் தெரியும்.
விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் திரு பரமசிவ ஐயப்பன் கழகத்தின் வெற்றி வேட்பாளராக தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு இன்ப தமிழன், அவைத் தலைவர் திரு ராமர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி கழக வேட்பாளர் திரு NNR முருகசாமி தேர்தல் நடத்தும் அதிகாரி ஸ்மிதாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கழக செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு அருள், கழக அவைத் தலைவர் திரு சுத்துக்கேணி பாஸ்கர், SDPI கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் திரு தமிழ்மாறன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு அருணிடம் தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு வேல்முருகன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு அருள் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நீதிமன்ற தீர்ப்பின்படி எந்த சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்படுமோ அந்த சின்னத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் சின்னத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்ப்பதில் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கெல்லாம் ஒரே சின்னம் தான், அண்ணன் டிடிவி தான் எங்களோட சின்னம். அதனால் அந்த சின்னம் ஏற்கனவே மக்களிடத்திலே தெளிவாக சென்றடைந்து விட்டது. தொடர்ச்சியாக அடுத்து எந்த சின்னம் அளித்தாலும் அது அண்ணன் டிடிவியோட சின்னம். கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று நாங்கள் வெற்றி பெறுவோம்.